தமிழ் சினிமாவுடைய சென்சேஷனல் இயக்குனராக திகழும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வைத்து விக்ரம் மற்றும் விஜய் சாரை வைத்து மாஸ்டர் லியோ ஆகிய 2 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது முதன்முறையாக கூலி படத்தின் வாயிலாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைய இதனால இந்த திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை எப்படி காட்டப்போகிறார் என்பது பலருடைய மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்து வந்திருக்கு. கூலி திரைப்படம் குறித்து லேட்டஸ்டான ஒரு தகவல் இணையத்தில் கசிந்திருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகும் படங்களில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நிலையில கூலியில் ஆக்ஷன் ஸ்டன் காட்சிகளை சூப்பர் ஸ்டாரை கஷ்டப்பட்டு எடுக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருப்பதாகவும் தலைவருடைய வயதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதோடு 2 லொகேஷன்களில் படத்தை எடுத்து முடிக்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. பிரசாந்த் ஸ்டுடியோவிலும் ஹைதராபாத்திலும் கூலி படப்பிடிப்பு நடக்க இருப்பதாகவும் மேலும் கூலி திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரா. அதாவது மிஸ்டர் பாரத் படத்தினை தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடன் இணைந்து சத்யராஜ் அவர்கள் கூலி திரைப்படத்திலுமே நடிக்க இருக்காரா. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கூலி திரைப்படத்தோட அப்டேட்டுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.